அப்படியே அந்த காலத்தில் வளர்ந்தார் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாடோடி மன்னனுடைய வெற்றிக்கு அப்புறம் அந்த வெற்றியில் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். அவன் நம்பியார் சாமி என்ன பண்ணாராம், அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி நம்ம கொடுத்துருந்தா கூட அவருக்கு நாம் எதாவது செய்யணும்னு சொல்லி எம்என் ராஜம் அம்மா, சரோஜாதேவி அம்மா, ஜி சவுந்தலா அம்மா, அந்த படத்தினுடைய ஜி.கே. ராமு கேமராமேனு, எஸ்.எம். சுப்பைய நாயுடு, நம்பியார் சாமி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி திரு நம்பியார் சாமிக்கு வந்து அப்போ வந்து கோயம்புத்தூரில் ஃப்ரெண்டு இருந்தாராம், ஒரு ஆளுயர கோப்பை கொடுத்தாங்களாம். அந்த ஆளுயர கோப்பையை செய்கிறதுக்கு ஒரு முழுசாக சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்களாம். அது வந்து சொன்னாங்க அந்த அம்மா. அதில் நாங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கிறாங்க. பாருங்கள், அந்த அம்மா சொல்கிறாங்க எம்ஜிஆருடைய குணத்தை. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவாராம், அவரை பார்க்க போனோன்னு சொன்னால் கூட எம்என் ராஜன் சொல்லுவாங்க, நாங்கள் ஏதாவது வந்து ஒரு சின்ன பொருளாவது நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு குசேலன் வந்து எப்படி கிருஷ்ண பரமாத்மா